என்னம்மா எப்பவுமே தீபாவளினாலே 2 நாள் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம், ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருவீங்க. இந்த வட்டம் எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கு. என்னம்மா எப்பவுமே தீபாவளினாலே 2 நாள் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம், ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருவீங்க. இந்த வட்டம் எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கு. என்ன பராம் ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்றா? உன் தம்பி செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது எனக்கு தீபாவளியே மறந்துட்டுப்பா. எம்மா அதெல்லாம் நினைச்சா எதுவும் காரியம் ஆகுமாமா? நான் அக்கௌண்ட்ல காசு போடுறேன். நீங்க அப்பா அப்புறம் பாப்பாக்கு அப்புறம் தம்பி பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்கும் போய் ட்ரெஸ் எடுங்கம்மா. என்னடா இது புது உறவு? அவளே எனக்கு பிடிக்காம இந்த வீட்டுக்குள்ள வந்தவா. அவ வந்ததே நான் தெண்டோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா? என்ன சாம் இது? பாராமோ, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நம்ம பையன் தான் அந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கான். நம்ம பையன் தான் அந்த பொண்ணு கூட வாழ போறான். அந்த பொண்ணுக்கும் எடுத்து கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. இந்த பாருங்க, அவன் கூட்டு வந்து அவ கூட வாழ்றானா வாழாம போறானோ அது அவன் பாடு. நான் அவளுக்கு என் கையால பச்சை தண்ணியோட கொடுக்க மாட்டேன். என்னால எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது. சரி சரி அம்மா, கோவப்படாதீங்க. நானே எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ஸ்வீட்டு அதெல்லாம் நானே ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. வீட்ல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த வழுக்கு மண்டைக்கு சுவிட்டான். ராமண்ணா, அந்த ராணி இன்னைக்கு கீழே வந்தாளா? என்னது ராணியா? என்னமோ புதுசா ஏதாவது வேலைக்கார பொண்ணு சேர்த்திருக்கியா? சிரிப்ப பாரு. பொண்ணுடனே வாய் அந்தமான் வர போகுது. உனக்கு பயந்துதான் அந்த வீட்ல வேலைக்காரியோட ஆம்பளை வேலைக்காரன் வச்சிருக்கேன், தோட்டக்காரோட ஆம்பளை தோட்டக்காரன் வச்சிருக்கேன். என்னைக்குதான் நீ திருந்த போறீரோ தெரியல. எப்பா அம்மாவை நீங்க எப்பவுமே பம்பு பண்ணாம இருக்க மாட்டீங்களா? எப்பவுமே அம்மா பம்பு எடுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சுப்பா. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டா. இருந்தாலும் உங்க அம்மாட்ட இப்படி கேட்கணும், உங்க அம்மா கோவப்படுவாள. அதான் அந்த கோவத்தை ரசிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். அப்பா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தர் பொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லவ்வ சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுவாவ. நீங்க அடுத்த பொம்பளைய பத்தி அம்மாட்ட சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணனா அந்த சாக்குல அந்த பொம்பளையில பத்தி ரசிக்கலான்னு தானே? என் பையன் ரொம்ப புத்திசாலி. அப்பா மனசுல என்ன நினைச்சானா அதை அப்படியே கண்டுபிடிச்சிடுறான். என்னங்க, எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன உங்க பையன் எந்திரிச்சிட்டானான்னு பாத்தீங்களா? அந்த கழுதை கூட சேர்ந்து இவனும் கழுதையே ஆயிரும் போல இருக்க. அம்மோ, எந்த கழுதை கூட சேர்ந்து எந்த கழுதை கெட்டு போகும்? ஓய் மனுஷா, என் கோவத்தை கிளறீரோ? எந்த கழுதை நமக்கு தெரியாதாங்க. அவன் கூட்டிட்டு வந்தானே அந்த கழுதை கூட சேர்ந்து நம்ம வீட்டு கழுதை கெட்டு போகுதுன்னு சொல்றேன். ஓஹோ, நம்ம வீட்டு கழுதைய சொல்றியா? இதோ நீங்க சொன்ன நம்ம வீட்டு கழுதை வந்துட்டு இருக்கே. ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ செஞ்ச நல்ல காரியத்தை நினைச்சு நாங்க எல்லாரும் டைனிங் டேபிள சுத்தி அழுதுகிட்டு இருக்கோம். ஓ மை காட், நான் நிறைய நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். அதுல எந்த நல்ல காரியத்தை நினைச்சு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, அந்த அன்னை தெரசா அம்மாவுக்கு அப்புறம் நீ தானே உலகத்துல எல்லா நல்ல காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் அழலப்பா. நேத்து ஒரு மெயினான நல்ல காரியம் செஞ்சல, அதுக்கு தான் தேம்பி தேம்பி நாங்க அழுதுகிட்டு இருக்கோம். என்ன இது? என்ன நினைச்சு எங்க பார்த்தாலும் அழுவையா இருக்கு. சரி, நீங்க அழுதுகிட்டே இருங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்கு. ராமண்ணா, எனக்கு டிஃபன் கொண்டாங்க. என்னடா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? நைட்டு தூக்கம் இல்லையோ? ஆமாண்ணா, நைட்ல ஒரு கண் என்ன தூங்க விடலண்ணாவா. உடம்பெல்லாம் செம வலிண்ணா. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நைட்டு நடந்தது அப்படியே கண்டினியூவா பகலே நடந்திருக்கும் போல. ஏ சொட்ட, அதுங்க தான் அறிவு இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா பேசுதுன்னா உனக்கு சிரிப்பா? டேய் ரகு, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இல்லையாடா? நீயே தெரியல, ஊர் பேர் தெரியாத எவ்வளவு இழுத்துட்டு வந்ததும் பத்தாது. நீ ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது இல்ல. நீங்களே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டா நாங்க எதுக்குடா பெரியவங்க இந்த வீட்ல இருக்கணும்? அப்படி நம்ம என்ன முடிச்சிட்டோம் அம்மா இந்த கோவப்படுறாங்க? ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாதா? உனக்கு மூத்தவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டியதானடா. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம்.
எல்லாம் உங்களால தாமா. இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே நீங்க தான். ஏன்டா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? தெருவுல எவ்வளவு நிப்பா அவளை தாலி கட்டி இழுத்துட்டு வந்து உன்கிட்ட சொன்னேனா? நான் உங்ககிட்ட எவ்வளவு டீசென்டான ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன். அதான் நீங்க அந்த பொண்ணு கூட என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் இந்த ஆந்தக்கண்ணியை கல்யாணம் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்திருக்க போறேன். ஏன்டா நான் அந்த பொண்ணை பேசி முடிக்கல நீ இந்த வீட்டுக்கு அடங்காத நாட்டுக்கு அடங்காத பஜாரியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவியா? கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியா? ஆமாமா, இவ ஊருக்கும் நாட்டுக்கும் அடங்காத ஒரு ராட்சசி தான். இதே நான் சொன்ன பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உங்களையும் தாய் மாதிரி பார்த்திருப்பா, குனிஞ்ச தலை நிமிராம இருந்திருப்பா. இவ சாப்பிடதான் குனிவா. இது நீ போக போக பாருங்க, உங்களுக்கும் இவளுக்கும் இந்த வீட்டுல என்னென்ன ரகல எல்லாம் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதாமா? அம்மோ, சாப்பிட்டு ரெண்டு பையன் என்ன பேசிட்டு இருக்க? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி அதை ஏதாவது பண்ணி மாத்த முடியுமா? இல்ல அவனை சாப்பிட விடு. சரிடா, நீ சாப்பிட வந்துட்டா அந்த பொண்ணு எங்கடா? அவளா? இந்த பாரு ராம், யாரும் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்து சாப்பிட கூடாது. அவ இருக்கிற இடத்துல சாப்பாடு வேணா ராம கொண்டு போய் கொடுக்க சொல்லு. இந்த பாருங்கம்மா, நான் அவட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீ கீழே எல்லாம் வரக்கூடாது. உனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒருபோதும் செட் ஆகாது. அதனால கீழே வந்து உன் மூஞ்ச காமிக்காத, நீ மேலேயே இரு. உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இந்த பாருங்க, இவனை என்னால நம்பவே முடியாதுங்க. என்கிட்ட இப்படி பேசிட்டு அவட்ட நீ கீழே வந்து நைஸா சொல்லிட்டு வந்தாலும் வந்திருப்பான். இவனால நம்பவே கூடாதுங்க. ஏய் ரகு, வயிறு பசிக்குன்னு தானே வந்தா, சாப்பிடுடா. ஏன் சாப்பாட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் பொறுங்கப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். நீ பசிக்குதுன்னு தானே வந்தா, அப்புறம் சாப்பிட வேண்டியதானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் சாப்பிடுறேன். என்னப்பா நீ இருக்கிறத பார்த்தா அந்த மகாராணி அம்மா வந்து உனக்கு ஊட்டி விட்டா தான் நீ சாப்பிடுவியோ? ஏம்மா கோவப்படுத்தாதங்க, எத்தனை தடவை சொல்றது? அவதான் வரமாட்டான்னு சொல்லிட்டேன்ல. என்னடா உன் பொண்டாட்டி கீழே வர மாட்டேன்னு சொன்ன? அக்கடி சூடு. ஐயோ, இவள கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இந்த பிசாசு கீழே வந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனையை உண்டாக்க போதோ தெரியலையே.